ஒரு நல்லது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நல்லது கெட்டதுன்னா யார் வந்து நிக்கிறா? இப்ப இப்ப எனக்கு தெரியல ஒரு நட்பு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஓகே நட்பு அடிபட்டோம்னா இன்சிடென்ட் ஆவுறது ஓகே, நட்பு ஓகே. ஹாஸ்பிட்டல்ல எத்தன நாள் வந்து தங்கியிருக்கான்? எத்தன நாள் எத்தன ஃப்ரெண்டு வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு 15 நாள் நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கியா, 15 நாள் என் ஃப்ரெண்டு பூரா இருக்காங்கன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கான்னு சொல்லுங்க. யார் உட்கார்ந்துருக்கா? அம்மா, அப்பா அந்த சொந்தக்காரன் மட்டும் தான் உட்கார்ந்துருப்பான். ஒரு சில இடத்துல சொந்தக்காரன் இருக்க மாட்டான்னு கூட வச்சுக்கோங்க. வேலை இருக்கும், இல்லாட்டி நம்ம இருக்கு சில இடத்துல இருக்கு. நம்மட்ட காசு கேட்டுருவாங்களோ அப்படின்னு கூட அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா யார் இருப்பாங்க? யார் இருப்பா? ஃப்ரெண்டுன்றது இமிடியேட். அதாவது என்ன சொல்றது? நீங்க பேசுறது வந்து ஒரு அடிபட்டுருச்சுன்னா, ஒரு ஒரு அவசரத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஆஸ்பத்திரி இருக்கும். அதுதான் பெரிய ஆஸ்பத்திரின்னு நெனைக்கக்கூடாது. ஃப்ரெண்டு இதே மாரி தான், லவ்வும் இதே மாரி தான். ஆனா லைஃப் லாங்கா நம்ம ஜர்னி பண்ணணும்னா, அம்மா, அப்பா, சொந்தக்காரங்க எல்லாருமே எடுக்கிற முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும். நாளைக்கே நீங்க ஒரு புள்ளைய லவ் பண்ணிட்டீங்க. ஒரு பஞ்சாயத்து ஆயிருச்சு. ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. யார்ட்ட போய் நிப்பீங்க? ஒரு சொந்தக்காரன் 4 பேத்த தானே கூப்பிடுவீங்க. "அப்பா அவ அப்படி பண்றா" அப்படின்ட்டு. இல்ல யாரையும் கூப்பிட மாட்டீங்களா? நீங்களே பேசி சரி நீ எப்படி வந்தியோ, நான் இப்படி வந்தேன். யாருக்கும் தெரியாம நீ உன் வீட்டுக்கு போயிரு. ஒரு ஒரு 1 மாசம் நம்ம வாழ்ந்துட்டோம். லிவிங் டுகெதர் மாரி. 1 மாசம் நான் வாழ்ந்துட்டோம். இத நீ மறந்துரு, நான் மறந்துரு அப்படின்ட்டு அப்படியே பிரிஞ்சுக்கிருவீங்க. இதுதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆதரவு நாங்க நாங்க சொல்றது அது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரே ஏன் ஒரே கம்யூனிட்டில பண்ணா என்ன தப்பு?